ஜொஹோரின் உள் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். இறையாண்மையை கொண்டிருக்கும் அம்மாநிலம் இன்னும் சுல்தானை கொண்டுள்ளது. குறிப்பிட்ட தரப்பினருக்கு எதிராக அந்த நினைவுறுத்தலை முன்வைத்துள்ளார் ஜொஹோர் சுல்தான் இப்ராஹிம் இப்னி அல்மர்ஹூம் சுல்தான் இஸ்கண்டார். தற்போது தாம் வெளிநாட்டில் உள்ள நிலையில் நாட்டை பற்றியும் குறிப்பாக ஜொகூரை பற்றிய தகவல்களை அனைத்து தரப்புகளின் வாயிலாக தெரிந்து கொண்டு வருவதாக சுல்தான் இப்ராஹிம் இன்று தனது ஃபேஸ்புக் சமூக பிணைப்பு வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த குறிப்பிட்ட தரப்பினர் அரசியல் தொடர்பான கருத்து மோதலில் ஈடுபடுவதை உடனடியாக நிறுத்திவிட்டு நாட்டை பாதுகாக்கும் முயற்சிகளில் கவனத்தை செலுத்த வேண்டும். ஜொகூருக்கு திரும்பிய பிறகு தமது மக்களுக்காக சிறந்த முடிவை தாம் எடுக்கவிருப்பதாக சுல்தான் இப்ராஹிம் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஜொஹூர் சுல்தானின் அக்கூற்றுக்கு பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது இவ்வாறு பதிலுரைத்தார். Karena di waktu kita bentuk Persekutuan Tanah Melayu, kita memperkenalkan undang-undang negara perlembagaan. Dalam perlembagaan ini kita telah nyatakan bahawa Persekutuan Tanah Melayu dan negeri-negeri dalam persekutuan ini adalah mengamalkan sistem raja berperlembagaan, bukan raja yang berkuasa mutlak. Kalau dianya masih ada dalam undang-undang perlembagaan Johor, itu terbatal kerana mereka Johor juga bersetuju dengan sistem pemerintahan di negara kita ini. புதிய ஜொஹோர் மந்திரி பசாரை நியமிக்கும் அதிகாரம் அரசாங்கத்திற்கும் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற அரசியல் கட்சிக்கும் மட்டுமே உண்டு, மாறாக அரச மன்றத்திற்கு அல்ல என வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது. கடந்த திங்கட்கிழமை டாத்தோ ஒஸ்மான் சாப்பியான் மந்திரி பசார் பதவியிலிருந்து விலகியதை தொடர்ந்து துன் டாக்டர் மகாதீர் அவ்வாறு கூறியுள்ளார். This is a political thing. The Sultan has got no rule. The rule is for the party which won the election. புதிய மந்திரி பசாரை நியமிக்க சிறிது காலம் பிடிக்கும் என குறிப்பிட்ட துன் டாக்டர் மகாதீர் அப்பதவிக்கு நியமிக்க சிலர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவ்வேளையில் ஜொகூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் சஹருடின் ஜமால் புதிய மந்திரி பசாராக நியமிக்கப்படலாம் என ஆருடங்கள் வெளியாகியுள்ளன. ஆயினும் அந்த ஆருடம் குறித்து தமக்கு தெரியாது எனவும் அது குறித்து தாம் கருத்துரைக்க விரும்பவில்லை எனவும் துன் டாக்டர் மகாதீர் குறிப்பிட்டார்.